முதரிஸ் அகசந்த நீ அழகுபடுத்தினாய், குட் அப்படின்னு அர்த்தம். யா அஹ்மது அஹ்மது, மா மௌனா கவுலில் முஹத்திசீன, ஹதீஸ் அறிவிப்பாளர்களுடைய சொல்லுடைய பொருள் என்ன? இன்ன ஹாதல் ஹதீஸ் முத்தஃபக்கு அலைஹி என்ற ஹதீஸ் அறிவிப்பாளருடைய சொல்லின் பொருள் என்ன? அப்போ ஹதீஸில் முத்தஃபக் அலைஹி முத்தஃபக் அலைன்னு வருது. அந்த முத்தஃபக்கு அலைஹினா என்ன அப்படின்னு ஆசிரியர் அகமதுட்டே கேள்வி கேட்குறாரு. அப்போ இது தனியாக பார்ப்போம். இன்ன ஹாத ஹதீஸன், நிச்சயமாக இந்த ஹதீஸ் ஆகிறது முத்தஃபகுன் அலைஹி, முத்தஃபக் அலைஹியாக இருக்கும். அகமது சொல்கிறான், மௌனாஹு அவனுடைய பொருளாகிறது, அன்ன ஹாதல் ஹதீஸை நிச்சயமாக இந்த ஹதீஸ் ஆகிறது, ரவாஹு அதை அறிவிக்கிறார்கள், முஹத்திசானி ஜலீலானி பிரபலியமான 2 அறிவிப்பாளர்கள் அறிவிக்கின்றார்கள், அல் இமாம் புகாரியு வல் இமாம் முஸ்லிம், இமாம் புகாரியும் இமாம் முஸ்லீமும் இந்த 2 பிரபலியமான முஹத்திஸீன்கள் அறிவிக்கின்றார்கள் என்பது அதனுடைய பொருள். ரஹிமமுல்லா, புகார் ரஹமத்துல்லா, முஸ்லிம் ரஹமத்துல்லா. ஃபி சஹிஹிமா, சஹி ஹைஹிமா அவர்களுடைய 2 சஹீஹான கித்தாபில் அறிவிக்கின்றார்களே அதற்கு முத்தஃபக் அலைஹின்னு பேர் அப்படின்ட்டு அகமது பதில் சொல்கிறான். முதரிஸ் அவசந்த குட்டு. திரும்ப முகமது கேட்குறான், யா தொக்தூர். முகமது சொல்கிறான், யா தொக்தூர் டாக்டரே. டாக்டர்னா டாக்டர்ன்ட்டு அந்த டாக்டர் இல்லை, டாக்டரேட் பட்டம் கொடுக்குறாங்கல்ல அந்த மாதிரி. ஆனால் ஹதீஸு அஹ்தி பில் இஸ்லாமி, ஆனால் நான் ஹதீஸு புதியவன், அஹ்தி பில் இஸ்லாத்து இஸ்லாத்தை கொண்டு நான் புதியவன். அஹ்து அப்படின்னா ஒப்பந்தம், ஏற்றுக்கொள்ளுதல் அந்த மாதிரி அர்த்தம். அப்போ இஸ்லாத்துக்கு நான் புதியவன். அர்ஜு நான் எதிர்பார்க்கின்றேன், அன் து அல்லமணி நீங்கள் எனக்கு கற்றுத்தருவதை, கைஃபவு சல்லி நான் எப்படி தொழுகுவது, அலல் மையத்தி மையத்திற்காக நான் எப்படி தொழுவது என்பதை நீங்கள் கற்றுத்தருவதை நான் எதிர்பார்க்கின்றேன். யூசல்லி அதிலேருந்து ஊசல்லி, யூசல்லி யூசல்லியானி அதிலேருந்து ஊசல்லி. முதரிஸ் ஆசிரியர் சொல்கிறாரு, பி குல்லி சுரூரின், பி குல்லி சுரூரின் மகிழ்ச்சின்னு அர்த்தம். நான் ஏராபோட பார்த்து சொல்கிறேன், சில வார்த்தைங்க குறையும், அது தனியாக ஒரு சிம்பிளாக ஒரு வீடியோ போடுறேன். துகப்பீரு தக்பீர் சொல்வாய், தக்ரு ஓதுவாய், சூரத்துல் ஃபாத்திகத்தை சூரத்துல் ஃபாத்திகாவை நீ ஓதுவாய். சும்ம பிறகு துகப்பீரு தக்பீர் சொல்லுவாய், துசல்லி சலவாத் சொல்லுவாய், அலன் நபி சல்லா அலுவலம் நபி சல்லா அலுவலம் மீது சலவாத் சொல்லுவாய். சும்ம பிறகு துகப்பீர் நீ துகப்பீரு நீ தக்பீர் சொல்லுவாய், தது நீ துவாத் செய்வாய், லில் மையத்திற்காக நீ துவாத் செய்வாய். சும்ம பிறகு துகப்பீரு நீ தக்பீர் சொல்லுவாய், சல்லிமு சலாம் கொடுப்பாய். அப்போ முதல் தக்பீரில் சூரத்துல் ஃபாத்தியா, 2வது தக்பீரில் நபி மீது சலாத்து, 3வது தக்பீரில் மையத்துக்காண்டி துவா செய்கிறது, 4வது தக்பீரில் எதுவுமே ஓதாமல் சலாம் கொடுத்துருது. இப்போ சாஃபி மதுவில் இந்த மாதிரி, அனஃபி மதுவில் வேறு மாதிரி. ஜஸாக்கல்லா ஹைரன் யா துக்தர், டாக்டர் அல்லாஹ் அவங்களுக்கு நல்ல கூலியை வழங்குவானாக. உசாமா யா துக்தர், ஃபி ஐயி சூரத்தின் எந்த சூறாவிலே இருக்கிறது, ஃபி கௌலி தாலா அல்லா தாலாவுடைய, வரிச சுலைமானு தாவூத சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வாரிசு ஆனார்கள், தாவூத் அலைஹிஸ்ஸலாத்திற்கு வாரிசாக ஆனார்கள் என்ற அல்லா தாலுடைய சூறா, அல்லா தாலுடைய சொல்லு எந்த சூறாவிலே இருக்கிறது? முதரிஸ் சொல்கிறாரு, ஹிய ஆயத்து சாதிசத்தை அது சாதிசத்தை அசர 17வது ஆயத்து, மின் சூரத்தின் நமல் சூரத்து நமலில் 17வது ஆயத்துன்னு ஆசிரியர் பதில் சொல்கிறாரு. யா துக்தர் டாக்டரே, அர்ஜு நான் எதிர்பார்க்கின்றேன், அன் தக்துப நீங்கள் எழுதுவதை, எனக்காக,
அஸ்மா பெயர்களை, பௌலி சில, முல்லஃபாத்தை கோர்வை செய்த புத்தகங்களில் சில. முல்லஃபாத்னா கோர்வை செய்யப்பட்ட புத்தகங்கள். சைகுல் இஸ்லாம் இப்னு தீமியா, சைகுல் இஸ்லாம் இப்னு தீமியா எழுதிய புஸ்தகங்களின் பெயர்களில் சிலதை நீங்கள் எனக்காக எழுதுவதை நான் ஆசைப்படுகின்றேன். அப்போ இப்னு தைமியா ரஹமத்துல்லாஹி அவங்க எழுதின அந்த கித்தாபு, அவங்க எழுதின கித்தாபெல்லாம் எங்களுக்கு நீங்கள் சொல்லணும் அப்படின்ட்டு கேட்குறான். முதர்ரிஸ் ஆசிரியர் சொல்கிறாரு, இன்ஷா அல்லாஹ் இறைவன் நாடினால். யா இஹ்வான் சகோதரர்களே, கதுஹான நெருங்கிவிட்டது, வக்து சலாத்து லுஹரி லுகர் தொழுகையுடைய நேரம் நெருங்கிவிட்டது. லம்மா யு அத்தன் இதுவரை பாங்கு சொல்லப்படவில்லை. லம்மாவுக்கு இதுவரை அர்த்தம் வைக்கணும். இதுவரை பாங்கு சொல்லப்படவில்லை. எபுது எபுது நான் நினைக்கிறேன். எபுதுன்னா தொடங்குகிறதுன்னு அர்த்தம். நான் நினைக்கிறேன்னு அர்த்தம் வச்சுக்கலாம். முஅத்தின நிச்சயமாக முஅத்தின் ஆகிறவர். கைரு மௌஜூதின் எப்து வெளிப்படுகிறது. முஅத்தின நிச்சயமாக அந்த முஅத்தின் பாங்க சொல்கிறவர் கைரு மௌஜூதின் இல்லாமல் இருக்கின்றார் என்பது வெளிப்படுகிறது. அப்போ நேரம் வந்துருச்சு, லுகர்த்தோருடைய நேரம் வந்துவிட்டது. கதுஹான வந்துவிட்டதுன்னு வச்சுங்க. லுகருக்கான நேரம் வந்துருச்சு, இதுவரை பாங்க சொல்லப்படவில்லை, முஅத்தின் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். ஃபல்யஹ்ருஜ் போகட்டும், அகதுக்கும் உங்களில் ஒருவர், இலல் முசல்லா பாங் சொல்லும் இடத்திற்கு, வல் யு அத்தின் பாங் சொல்லட்டும், உங்களில் ஒருவர் போகட்டும், புறப்படட்டும் அர்த்தம் வைக்கணும். ஃபல்யஹ்ருஜ் புறப்படட்டும், அகதுக்கும் உங்களில் ஒருவர், இலல் முசல்லா பாங் சொல்லும் இடத்திற்கு, வல் யு அத்தன் மேலும் பாங் சொல்லட்டும். அஜிபன் செலுத்தாத்தியா பின்வரு கேள்விக்கு பதிலளி. மனில்லதி கப்பலகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை முத்தமிட்டார்கள்? மண் யார், அல்லதி அந்த ஒருவர், கப்பலகு அவரை முத்தமிட்டாரே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தமிட்டாரே அந்த ஒருவர் யார்? பாடத்தில் வருது பதில். மாதா கால அக்ரவு இந்தமா ரா தாலிக்க. அப்போ நபிக்கு பக்கத்தாப்பில் அக்ரவுன்ட்டு சாஹாபி இருந்தாங்கல்ல, அவர் அந்த நேரத்தில் என்ன சொன்னார், என்ன நினைத்தார்? மாதா எதை கால அக்ரவ் சொன்னார், இந்தமா ரா தாலிக்க அந்த முத்தமிட்டதை பார்த்த நேரத்தில், இந்தமா நேரத்தில், ரா பார்த்த நேரத்தில், தாலிக்க அதை பார்த்த நேரத்தில், முத்தமிட்டதை பார்த்த நேரத்தில் அக்ரவ் என்ன சொன்னார்? மாதா காலலகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ என்னென்னா அக்ரவுடைய பதிலை கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் அப்படிங்கிறது கருத்து. மாதா கால லகு அதற்கு என்ன சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அக்ரவ் ஒரு பதில் சொன்னார். அந்த பதிலுக்கு நபி என்ன சொன்னாங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஏன்னா பாடத்தில் வருது, பார்த்து எழுதிங்க. ஃபயலாயிருது இம்மா சுலாசியின் இம்மா ருபாயின். ஃபயலாயிருது இருந்தால் சுலாசியாக இருக்கும், இருந்தால் ருபாய். ஒன்று ஃபயல் 2 வகைப்படும், ஒன்று சுலாசி, ஒன்று ருபாய். சுலாசினா 3 எழுத்து உள்ளது, ருபாயினா 4 எழுத்து உள்ளது. இப்போ ஃபயல 3 எழுத்து இருக்குது, அது சுலாசி. ஜல்ஜல 4 எழுத்து இருக்குது, அது ருபாய். இப்போ சுலாசியு புஸ்தகத்தை திருப்பாமலே படிச்சுட்டேன். இது இன்ஷா அல்லாஹ் இறைவன் நாடினால். யா இஹ்வான் சகோதரர்களே, கதுஹான நெருங்கிவிட்டது, வக்து சலாத்து லுகர் தொழுடைய நேரம் நெருங்கிவிட்டது. லம்மா யு அத்தன் இதுவரை பாங்க சொல்லப்படவில்லை. எவ்து தோன்றுகிறது, முஅத்தின நிச்சயம் முஅத்தினாகிறவர், கெய்ர் மௌஜூதீன் அவர் இல்லை என்று தோன்றுகிறது. ஃபல் யஹ்ருஜ் இப்போ வெளியே போகட்டும், அகதுக்கு உங்களில் ஒருவர் புறப்படட்டும், இலல் முசல்லா தொழும் இடத்திற்கு பாங்க சொல்லும் இடத்திற்கு, வல் யு அத்தின் அவர் பாங்க சொல்லட்டும். அஜிபின் அலிஸ்லத்தில் ஒரு கேள்விக்கு பதிலளி. மணிலதி கபூர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை முத்தமிட்டார்கள்? மாதா கால அக்ரோ இந்த மாரா அதாலிக்க அதை பார்த்த நேரத்தில் அக்ரோ என்ன சொன்னார்? மாதா காலலகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்ரவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? ஃபயலா இருந்து இம்மா சுலாசியின் இருந்தால் சுலாசியாக இருக்கும், இம்மா இருந்தால் ருபாயாக இருக்கும். இப்போ சுலாசியாக இருந்து ஒன்றாக இருக்கும். கான ஃபீகி அதில் ஆகிவிட்டது. சலாசத்து அஹ்ருஃபின் 3 எழுத்துக்கள் ஆகிவிட்டது. அசல் எழுத்துக்கள் 3 எழுத்து ஆகிவிட்டது, அந்த ஒன்றாக இருக்கும். உதாரணமாக தஹல
கத்தப, சரிப, தஹல 3 எழுத்து இருக்கு சுலாசி, கத்தப 3 எழுத்து இருக்கு சுலாசி, சரிப 3 எழுத்து இருக்கு சுலாசி. ரூபாய் ரூபாய் ஆகிறது ஒன்றாக இருக்கும். கானஃபிகி அதில் ஆகிவிட்டது. அர்போத் அஹுரிஃபின் 4 எழுத்துக்கள் ஆகிவிட்டது. அசலியத்தி அசல் எழுத்துக்கள் 4 எழுத்து ஆகிவிட்டது. அந்த ஒன்றாக இருக்கும். நகு உதாரணமாக தர்ஜம, ஹர்வல, பஸ்மல. தர்ஜம 4 எழுத்து இருக்குது, ஹர்வல 4 எழுத்து இருக்குது, பஸ்ம 4 எழுத்து இருக்குது. அதனால் இந்த தர்ஜம ரூபாயி, ஹர்வல ரூபாயி, பஸ்மல ரூபாயி. குல்லு மின்ஹுமா அந்த ரெண்டிலிருந்து ஒவ்வொன்றும் இம்மா முஜர்ரதுன் ஒன்று வந்து ஒரு ஜர்ரதாக இருக்கும், இம்மா மஜிதுன் இன்னொன்று மஜிதாக இருக்கும். முஜர்ரதுன்னா 3 எழுத்து உள்ளதில் 3 எழுத்து மட்டும் இருந்துச்சுன்னா அது முஜர்ரது. அசல் எழுத்து 4 எழுத்து மட்டும் இருந்துச்சுன்னா அது வந்து 3 எழுத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணோம்னா அது வந்து 4 எழுத்து உள்ளது. இப்போ 4 எழுத்துல உள்ளதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எழுத்தை சேர்த்தோம்னா அது வந்து மஜீது. குல்லு மின்ஹுமா அந்த ரெண்டிலிருந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றுமாகிறது. இம்மா இருந்தால் முஜர்ரதுன் முஜர்ரதாக இருக்கும், மஜீதுன் மஜீதாக இருக்கும். இப்போ உதாரணமாக வந்து தஹலன் இருக்குது, இது 3 எழுத்து. அப்போ இது கூட அதுகலை ஒரு எழுத்தை நுழைச்சிட்டோம், இப்போ மஜீதாக மாறிடும். அதுகலை இப்போ சுலாசி மஜீத் ஃபிகி அப்படின்னு மாறிடும். அடுத்தது சரிப குடித்தான், அஸ்ரப குடிக்க வைத்தான். அப்போ 4 எழுத்து ஆயிடுச்சு. இல்லை 5 எழுத்து 6 எழுத்து வரும். அப்போ 3 எழுத்து உள்ளதில் எக்ஸ்ட்ரா சேர்க்கலாம். அதே போல் 4 எழுத்து ஹர்வலை ஹர்வலை ஒரு எழுத்து சேர்த்தோம்னா இப்போ 5 எழுத்தாக மாறிடுச்சு. அப்போ இது வந்து மஜீது. 4 எழுத்து உள்ளதில் ஒரு எழுத்து சேர்த்தோம்னா இப்போ எக்ஸ்ட்ரா கூடுதலாக வருது மஜீது. அப்போ இதெல்லாம் ஏற்கனவே மீசானில் படிச்சிருக்கிறோம், தைசீர் சர்ஃபில் படிச்சிருக்கிறோம். ஆனால் உங்களுக்கு அது ஈஸியாக புரியும். இப்போ முஜர்ரது ஆகிறது ஒன்றாக இருக்கும். காண ஆகிவிட்டது. ஜமி ஹுருஃபிக் அசலியத்தன் அசல் எழுத்து அனைத்தும் அதனுடைய எழுத்துக்கள் அனைத்தும் அசல் எழுத்து ஆகிவிட்டது. அந்த ஒன்றாக இருக்கும். முஜர்ரதாகிறது ஒன்றாக இருக்கும். கான ஜமி ஹுருஃபிகி அதனுடைய எழுத்துக்கள் அனைத்தும் ஆகிவிட்டது. அசலியத்தன் அசலியத்தாக ஆகிவிட்டது. அந்த ஒன்றாக இருக்கும். ஒரு மஜீது ஆகிறது ஒன்றாக இருக்கும். ஜீத ஃபீஹி அதில் அதிகமாக்கப்பட்டது. ஹர்ஃபுன் ஒரு எழுத்து அதிகமாக்கப்பட்டது. அந்த ஒன்றாக இருக்கும். அவ்வளது அக்ஸரு அலா ஹுருஃபிஹில் அசலியத்தி அதனுடைய எழுத்தின் மீது அசலான எழுத்தின் மீது அதிகமானது அந்த ஒன்றாக இருக்கும். ஹர்ஃபுன் ஒரு எழுத்தை அதிகமாக்குறது அல்லது அக்ஸர் அதிகமான எழுத்தை அதிகமாக்குவது. அலா அஹுருஃபிகள் அசலியத்தி அசலியத்தான எழுத்துக்களின் மீது அதிகமான எழுத்தை அதிகமாக்குவது, இல்லாட்டி ஒரு எழுத்தை எக்ஸ்ட்ரா சேர்க்கறது. இதுக்கு பேர் மஜீது. அடுத்து ஃபாலு சுலாசி முஜர்ரது சுலாசி முஜர்ரதாகிறது. லஹு அதற்கு சித்தத்து அபுவாப் 6 பாபுகள் இருக்கிறது. வகி அதுவாகிறது. ஃபால எஃபூலு நஹூதானமாக கத்தப எக்துபு என்பதை போல. அடுத்து ஃபால எஃபீலு நஹு ஜலச எஜ்லிஸு. ஃபால எஃபூலு 3வது பாபு வந்து ஃபால எஃபூலு நஹூ தஹபெது என்பதை போல. ஃபால எஃபூலு ஃபஈல எஃபூலு நஹூதானமாக சரிபே எஸ்ரபு என்பதை போல. 5வது பாப் வந்து ஃபவுல் எஃபூலு நஹூதானமாக கசுர எக்சுர் என்பதை போல. 6வது பாப் வந்து ஃபஈல எஃப்இலு நஹு வரிச எரிசு என்பதை போல. மீசானில் கொஞ்சம் வேறு மாதிரி வரும். அடுத்த நகம் மையீஜ்